அது ஒரு காரணம் என்னன்னு இந்த முன்னணி வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இந்து முன்னணி இந்து மக்கள் ஆட்சி இருக்குது, எங்கள் பின்னாடி இந்து மக்கள் இருக்காங்க அப்படின்றத இந்து மக்களும் செஞ்சு கொடுத்து நம்ம முன்னணியோட போராட்டத்தை தமிழ்கார உங்களோட பிரச்சனையை முன்மொழி காட்டி நம்ம வெற்றியை கொடுத்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப சந்தோஷம் இது. நம்ம அடுத்ததான் மனோஜனை வழிநடத்துவோம். அனைவருக்கும் வணக்கம். முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சமுதாயத்தினருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்ட பிரச்சனை இயற்கையாகவே இருக்கும். இப்போ கர்நாடகாவில் போயிட்டு வந்தோடனே கூடுதலாக இப்போ பொதுவாக சென்னிமலை பற்றி அழகாக சொன்னீங்க. சென்னிமலை எப்படி உருவாச்சு அந்த பிரச்சனை அப்படின்னா, ஜோசப் சரவணன் சொல்லி ஒரு பாதிரியார் நேற்று வரையும் சரவணனா இருந்தார். திடீர்னு அவரை வந்து கன்வெர்ட் பண்ணி மதம் மாற்றி அவரை ஒரு பாதிரியாரை உருவாக்குறாரு. அந்த பாதிரியாரு மேல கொண்டு பேசுறாரு, சென்னிமலை மொழிகளுக்கு சென்னிமலை சொந்தம் இல்லை, சென்னிமலையில தான் வந்து கந்து சென்று காதல பாடியது. தினசரி காலையில ரெண்டு மாடு வண்டி இருந்து மாடு எடுத்து மேல போகும். தினசரி நடக்குது. இன்னைக்கும் மனுஷனே ஏற முடியாது. ஆனா மாடு வந்து தினசரி போய் மாடு கொண்டு அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு முருகன் கோவில். இயற்கையாக என்ன சொல்லுவாங்க, தமிழ் கடவுள் தமிழ் நம்ம அதை ஏற்றுக்கல. கடவுளுக்கு வந்து ஒரு மொழியை வச்சு பிரிக்க முடியாது. கடவுள்ல பிரபஞ்சத்துக்கு கடவுள். ஆனா மக்களுக்கு இந்த பாஷை புரியுமோ அந்த பாஷை சொன்னா இவர் தமிழ் கடவுள் பிள்ளையாரு பண்ணாரு. அப்ப சிவபெருமான் எந்த ஒரு இது எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் சொன்னா, தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் அந்த முருகன் ஒரு பிரச்சனை கூட ஏன் வெளியே வரல? அப்போ உங்க பிரச்சனை எங்க இருக்கு? அதே ஒரு வீட்டு வாயில வந்து சோறு மட்டும் போதும், சோத்துக்கு பாடுபட்டவங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுக்கார என்ன சொல்லுவான், அங்க இந்திய அழைத்தாயா இந்திய அழைத்தாயா கரெக்டு பெரிய பிரச்சனை. அடுத்த சாப்பாடு இல்லை, மறுபடியும் இழுக்கும் போது கம்பெனி இழுக்கிட்டா எப்படியே தோல் இருக்காது. அந்த நாட்டிக்கு தெரியாத பேசுவோம், மதம் என்பது ஒரு அப்படி எழுதுவோம். தேசத்துக்கு அழகாக செயல்பாட்டு தொழில். அதே மாதிரிதான் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள திராவிடம். நம்ம அரசியல் பேச வேண்டாம், ஆனா இது உருவானது நம்ம பேசணும். அப்ப இந்த சென்னிமலை பிரச்சனை வந்து ஒரு கிறிஸ்தவனா மதம் மாறின உடனே அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? சென்னிமலை முருகனை வந்து இல்ல இது கிறிஸ்துவ மலை எதை வச்சு அவனுக்கு அந்த தைரியம் வந்ததுன்னு சொன்னா, இந்துக்கள் வந்து வெளிக்காம மாதிரி பார்க்கும் போது மொத்தையா தெரியுவான், பிரிச்சு விட்டா எல்லா பக்கம் போயிடுவான். இவன் ஒண்ணு செய்யறதுக்கு இங்க ஒரு ஆள் இல்லை. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்தா, முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், திராவிட கழகமா இருக்கட்டும், யார் அரசாங்கத்தில் இருக்காங்க அவங்களா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸ் கையில் இருக்கும். என்ன தெரியுமா? இந்து இல்லை, இந்து முன்னணி. இந்துக்கள் வேற, இந்து முன்னணி வேற. நம்ம இந்து மதத்துக்காக பிரச்சனை கையில் இருப்போம். அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்து முன்னணி பிரச்சனை. நம்ம முட்டாள் கிடையாது. ஆமா ஆமா, இது வேற அது வேற. இந்துக்களுக்காக இருந்தா இந்து முன்னணியே வேலை பார்த்ததுன்றது தெரியல. 142 பேர் இன்னைக்கு வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம்னு சொன்னா இந்துக்களுக்காக தானே. இன்னைக்கு என்ன நாள்? கோயம்புத்தூர்ல குண்டு வைக்கிறாரு. 64 இடத்துல ஒரு தொடர் குண்டு வெடிச்சு நாள் இன்னைக்கு. ஒரு கிறிஸ்டின்ல எத்தனை கிறிஸ்தவத்துல எவ்வளவு பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஜெயிலில் இருக்கிறான். இறந்தவனுக்கு மோட்ச தீர்வை ஏற்றி மலரஞ்சலி செலுத்த போனா எஸ்டிபிஐக்காரன் பத்திரிகாரன் கூட்டு சொன்னான், RSS இந்து முன்னணி பிஜேபி
இங்க வரக்கூடாது. மத கலவரத்தை உருவாக்க பார்க்கிறான். நாங்கெல்லாம் மாமன் மச்சா அண்ணன் தம்பி அண்ணன் சொந்த மதமா இருக்கோம். யாரும் சொல்ல பாருங்க, யாரை படுகொலை பண்ணானோ, யாரை தொடர்ந்து 64 இடத்துல குண்டு வச்சு சாகடித்தானோ, செத்தவன் அடங்கக்கூடாது. சாகடித்தது நாங்க, செத்தது அவன். ஆனா நாங்க 2 பேரும் மாமன் மச்சா அண்ணன் தம்பி. ஒரு மக்கள் ஆமா நாங்களாம் பாய் பாய் நாங்களாம் ஒரு நான் யாரையும் முற்படுத்துறதுக்காக சொல்லல. யுத்தத்தில் எவ்வளவு சொரணை கேட்டு இருக்க பாருங்க. இந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்க முடியும்? சத்தத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? இது ஒரு இடமா 2 இடமா இத்தனை இடத்துல குண்டு வைத்த ஒரு நாளைக்கு உடனே காதலர் பின்னாடி பத்திரிகையில் வரும். செத்தது வேற. தீர்ப்புடைய காதலர் தினத்துக்கு எதிரி. காதலர் தினத்துக்கு நம்ம எதிரி இல்லை. அப்படின்னு பத்தி அமராவதியெல்லாம் காதல் பண்ணுங்க. காதல் என்னைக்குமே நம்ம எதிரி இல்லை. லவ்ன்றது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு. ஆனா காம கல்யாணம் கூடாதுன்னு சொல்லுவோம். நான் எப்படி ரோட்ல கண்டதை பண்ணுதோ அந்த விஷயத்தை ஒரு மனிதன் ரோடு பண்ணிட்டு இருக்கான். இதைதான் நம்ம எதிர்க்கிறோம். இதுக்கு பேர் காதல். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் செத்ததுனால துக்கனால நம்ம நாட்டில் காதலர் தினம் ஒரு பாதிரி இறந்துனாங்க. அதை வந்து காதலர் தினம் கொண்டாடி. அப்போ இங்க எதிர்ப்பு முட்டை பேரா இருக்கானே. இப்போ இவனுக்கு அறிவுள்ளது யாராவது சொன்னா இவன் மதவாதி. அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. சென்னிமலை பிரச்சனை வந்து காரணமே அதான். நேற்று வரை குப்பை சுப்பை பிரச்சனை கேட்டு அப்படின்னு டேங்கெல்லாம் பார்க்கணும். நம்ம கோயிலே கை வைக்கிறாங்க. நேற்று எல்லாம் சரவணா இருக்கும் போது அதே சரவணா தான் போய் கூப்பிட்டுருக்கான். ஒரு பேர் கொண்டு வந்தா அவன் அப்புறம் ஜோசப் முன்னாடி வந்துட்டான். நீங்க இப்ப விஜய் ஜோசப் விஜய் சொல்றாரு. என்ன பேசுறது தெரியாத நடிக்கிறதோ ஒன்று இது வேற அது வேற தெரியல. ஆட்டை கட்சி மாட்டை கடிச்சா ஆட்டை கடிக்கும் போது அடிச்சிருக்கணும், மாட்டை கடிக்கும் போது அடிக்கணும், அப்புறம் மனிதனை தான் கடிக்கணும். பல இடத்துல கோவில் வாசல வந்து நோட்டீஸ் கொடுத்து பேசக்கூடாது, விசாரிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சைக்கிள் அடக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏன் செட்டுமலையை சொல்லக்கூடாது? அப்புறம் இந்து மணியின் கையில் ஆர்ப்பாட்டம் எடுத்து சத்தம் எல்லாரும் ஒன்று செய்யறாங்க. இது இந்து மணி பேர்ல பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த சத்தம் முழு பரவல் சங்கம் பிஜேபி எல்லாரும் சேர்த்துதான் வீட்டு ஒரே நாள்ல 150,000 வந்துட்டே இருக்கணும். எங்க எடுத்து ட்ரோன் கேமரா எடுத்து பார்த்தா போய்கிட்டே இருக்கு. அதை பார்த்த உடனே கடவுள் மருத்துவ கேட்க உள்ளவர்களா அழகினார். என்னடா இந்து முன்னணி வளர்க்கணும். இந்துக்களை எப்போ வேணாலும் உண்டா பசங்க அதை பார்த்து சொல்றோம். வானத்தை பார்த்து ஒரு ரூபாய் இருந்தா என்ன கிலோபடுத்தணும், அது இந்து. ஆனா இந்து நடிகார் அப்படி எதிர்த்து நின்றுப்பார். சிங்கத்தின் கடவையை பிடிச்சு வலிக்கக்கூடியவர் இந்து நடிகார். அப்ப இந்து நடிகார வளரக்கூடாது. அப்ப இந்த விஷயத்துல முஸ்லீம் அமைப்பு என்ன நினைக்குது? சென்னிமலையில கிறிஸ்துவ தொண்டார் இந்து நடிகார வந்து அட்டக் பண்ணி ஜோசப் தரவுல சிறைக்கு போயிட்டாங்க. முஸ்லீம் என்ன நடக்குமா? நாங்க ஜமாத் எவ்வளவு ஜமாத் இருக்கோம், நாங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம்னா 1000 பேர் வந்துருவாங்க. உள்ள போட்டு அமெரிக்கால ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க நபிகள் நாயகத்தை பத்தி. சென்னையில மவுண்ட் ரோடு 3 நாள் தொழில் நடக்குது. மவுண்ட் ரோடு 3 நாள் அண்ணா மேம்பாலத்துல தொழில் நடக்குது. மவுண்ட் ரோடு முழுக்க 3 நாள் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒன்றும் முஸ்லீம் கை
முஸ்லிமுக்கு வெற்றி சொன்னார். குறிப்பிட்டார். திருப்பி அந்த பாய்மார்கள் வந்து போறாங்க சொல்லி அப்பாவே போலீஸ் 10 போலீஸ இன்னைக்கும் அந்த பிரிட்ஜ் வளரோட நிற்க வைக்கலாம், நிற்க வைக்கல. இது என்ன அரசாங்கம் பாருங்க. நீங்க எதுக்காவது வாய்ப்பு இருந்தா சென்னை பக்கம் வந்தீங்கன்னா அண்ணா மேம்பாலத்தில் வந்து பாருங்க, போலீஸ் வெயில் ஏன்னா முஸ்லீம் அன்னைக்கு வந்து தொழில் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியும். அந்த நடப்புல என்ன பண்ணா கிறிஸ்தவனால ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் பண்ணா நம்ம கை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ தூக்கி தோல்வலை சொல்லிட்டு இவன் ஆட்டோ தூக்கி தோல்வலை போய் நேரம் போயிருக்காரு தெரியாது. நம்ம எங்கேயாவது போய் ஏன்னா ஆட்டோ கொடுத்து வர நம்ம போய் கேட்ட வேண்டிய அங்க இருக்கிற ஒரு 10 இந்து வருவான். ரொம்ப மேதாவி இந்து இருக்கல்ல, ஏன்பா நம்ம எதுவும் ஜாமீன் போட போறா, நீ எதுக்குப்பா அவங்க போற, நம்மளாம் மதம் நன்றி என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணிருப்பான். ஆனா அவன் பண்ண தொழில்நுட்பம் என்னன்னா ஆட்டத்துக்கு தோல்ல போட்டுட்டு நான் வெட்ட போறேன் கோழியை வெட்ட போறேன் அவனே விளம்பரம் பண்ணிட்டான். அப்ப இந்துக்கள்லாம் பார்த்துட்டு அங்கே தான் தாங்க. அப்ப இந்து மணி சுத்தா இருக்குமா பலத்திலேயே இருக்கும். உடனே போராட்டம் அறிவிச்சு நம்ம மாநிலத்தில் சுத்தம் பண்ணி போறாரு. மறுநாள் எச்சிராஜா போறாரு. எல்லாம் ஒவ்வொருத்தரும் பயணம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய நடப்பினார் அரசாங்கத்துக்கு இது இஷ்யூ ஆகிடக்கூடிய இது அப்படியே மூடி மறைங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காலகாலமாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படி சொல்ற வைக்கிறதுக்காக நவாஸ் பாராளுமன்றத்தில் இருக்காரு. வக்போர்டு வாரியத்துடைய தலைவர் இவர் அனுப்புறாரு. இவர் போனவரு விசாரணை பண்ணிட்டு வந்தா பிரச்சனையே இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பு வாஜ்பாய் போலீஸ் இருக்குல்ல, ஏப்பா பிரியாணில வேற சாப்பிடக்கூடாது சொல்றீங்களா, ஆடு பெண்ணை வெட்டக்கூடாது சொல்றீங்களா, ஒருத்தர் நம்மால உள்ள சொல்லிக்கிறார். இது இல்ல வற்புறுத்தி சொல்லப்படா. அந்த நிருபர் கேட்கல, இந்து யாராவது கேட்கலாம். உடனே ஒருத்தர் ஆமா இது வற்புறுத்தி சொல்லப்படா. ஆதாரம் நமக்கு வேணும்ல, ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் போட முடியாதுல்ல. அப்போ இன்னைக்கு சொல்றா முருகன் கோயில சொந்த முஸ்லீம் எங்கேயுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னா ஆதாரம் இருக்கு, உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு வக்போருக்கு ஆணையவன் சொன்னா வக்போருக்கு சொந்தமான இடத்துல தான் முருகன் இருக்காருன்றான். எத்தனை 23 தீர்ப்பா இருக்கு நமக்கு. இன்னைக்கு ஏன் இந்த விஷயம் நம்ம சொல்றோம்னா மற்ற மலை மாதிரி நம்ம இதை கடந்து போக முடியாது. 96ல 95ல தீபத்தை மேல போறாரு மாநில தலைவர். அப்ப இருந்து இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் ராஜகோபால் வடக்கு போறாரு, ஏற்க விட மாட்டேங்கிறார். தீர்ப்பு இருக்குது நமக்கு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. சிவன் மேல வந்து கைலாச சிவன் இருக்காரு, சிவனுக்கு தீபம் ஏற்றணும். கார்த்திகை தீபம் ஏற்றும் போது திருவண்ணாமலை ஏற்றுவோம். அப்படி ஏற்ற போகும்போது அவன் என்ன சொல்றான், இங்க தர்கா இருக்குது, அதனால சிவனுக்கு வந்து நீ தீபம் ஏற்றாங்க எண்டகை நியாயம் இருக்கு. தர்காவே ஒண்டிதான் இருக்குன்னு சொல்றாங்க. தர்காவே சமாதி இல்லை, அவரு வேற இடத்துல சமாதி இருக்காரு. அவங்களுக்குள்ள சண்டை பணத்துல தர்காவை நிர்வகிச்சிருந்தாங்க, வந்த பணத்துல சண்டை வந்தோடனே என்ன சொல்றாங்க, எடுத்து ஒரு நான் பாத்துக்கிறேன். அவன் வந்து இங்க உட்காரலாம், இங்க பாடிலாம் இல்லை, சும்மா வந்து உட்காரலாம். நீங்க இருந்து அப்பதான் பெருந்தட்டு வச்சுக்கோ, இவன் வந்து தொண்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய 7வது காரணம் தான் அதுதான். தாய்மாரு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அவங்க அவர் சொல்றாரு நீங்க ஏற்றக்கூடாதுதான். உடனே இந்த அரசாங்கம் அறக்கட்டு அறநிலையத்துறை என்ன சொல்லுது, மாயெல்லாம் வருத்தப்படுவாங்க, அதனால
செத்து முட்டா ஏற்ற போச்சு செய்வோம். அதுலயே கார்த்திகை விஜயதான் இவனுக்கு என்ன இருக்குது அரசாங்கத்துக்கு செத்து போயிட்டா ஏற்ற போட்டு ஏற்றுக்கிறான். இப்ப நம்ம சொல்றோம் அதெல்லாம் ஏற்க முடியாது. கார்த்திகை தீபத்துக்கு முன்னதான் ஏற்கனவே சொல்றோம். ஆனா ஏற்க முடியாதுன்றா மறு பிரச்சனையாவது அரசாங்க வந்தது. ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு வந்து கைதாகிட்டு இருக்கோம். இந்த 96 கைதாங்க இன்னைக்கு கைதாகிட்டு இருக்கோம். இன்னும் வருஷம் அங்கே போன வருஷம் என் தலைமையில் போயிருக்கோம். 2000 பேருக்கு இருக்கோம். மீட்டிங்லாம் முடிஞ்சு புறமாரி எடுத்து காவடி எடுத்து எல்லாம் பண்ணி மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தீபம் எடுத்து கைது பண்ணுவோம். கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணுவோம். தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ராஜகோபாலன் மாநில தலைவர் முன்னாடி மாநில தலைவர் வர வச்சு என்ன பண்றா இவரை காரியம் பண்ண சொல்லி வேலைப்பாளையத்துக்கு போறாரு. வேலைப்பாளையத்துக்கு நல்ல சத்தத்தை அடிக்கிறான். அவங்க அடிப்பட்டு டாக்டர் கையில் போட்டு சென்னை பண்ணியாரு. சென்னையில் நான் தான் போய் அவரை விசிட் பண்ணி ஒரு 3 நாள் எங்கள் ஊரில் மனைவியில் தான் அங்கே வச்சு அடுத்த நாள் சென்னை அவர் மதுரை கிடக்கும். 2 நாள் அவர் வீட்டில் உட்காந்து பேக் பண்ணிட்டு 20 முஸ்லீம் வந்தா துப்பு தான் வெட்டி போட்டான். ஒரு மாநில தலைவரையும் உயிர் கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளைக்காக. ஏதோ இன்னைக்கு சும்மா இது இல்லை முதல்ல சந்தனாங்க என்னாலும் பார்த்துனாலே